அங்கிகளின் சிறப்பியல்புகள். சரியா? இப்ப இதுல கவனிங்க, அங்கிகளின் சிறப்பியல்புகள்ல நான் முதலாவது அங்கிகளின் சிறப்பியல்புகள் போறதுக்கு முதல்ல இந்த விஷயம் கட்டாயம் முக்கியம். என்னென்றால் உங்களுக்கு தெரியணும் சடப்பொருட்கள். சரியா? சடப்பொருட்கள்ல 2 வகையான சடப்பொருட்கள் காணப்படுற, நாங்க இப்ப சடப்பொருட்களை நாங்க பிரிச்சிருப்போம். முந்தியல்ல இப்ப நாங்க கிரேட் 5 இருந்து நாங்க பிரிச்சு கொண்டு வர சடப்பொருட்களை திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி. ரைட்டா? இங்க கிரேட் 10ல சரியா ஒரு விதமா நாங்க பிரிப்போம் சடப்பொருட்கள். எப்படின்னு சொன்னால் உயிருள்ள சடப்பொருட்கள், உயிருள்ள சடப்பொருட்கள், சரியா, உயிருள்ள சடப்பொருட்கள், உயிரற்ற சடப்பொருட்கள் சொல்லி. உயிருள்ள சடப்பொருட்கள், உயிரற்ற சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சடப்பொருட்களை 2ஆ பிரிப்போம். அதில் முதலாவது எதுன்னு சொன்னால் உயிருள்ள சடப்பொருட்கள் சொன்னால் என்னென்றால் உயிர் காணப்படக்கூடிய சடப்பொருட்கள். இல்லைங்களா? அதாவது ஒரு திண்மத்துக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு உயிருள்ள சடப்பொருள். உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் ஒரு சடப்பொருள், மனிதன் என்பது ஒரு சடப்பொருள். ரைட்டா? என்ன சடப்பொருள்னா உயிருள்ள ஒரு சடப்பொருள். நான் உதாரணங்கள் சொல்றேன். உயிருள்ள சடப்பொருளுக்கு உதாரணமாக எல்லா அங்கிகளையும் சொல்றேன். நாங்க எல்லாம் சடப்பொருட்கள் தான். சடப்பொருட்கள் தான் என்னது? சடப்பொருட்கள் தான் திணிவை கொண்ட பதார்த்தங்கள், அப்படி சொல்லலாம். திணிவை கொண்ட பதார்த்தங்கள் எல்லாமே வந்து சடப்பொருட்கள் தான். இப்ப மனுஷனுக்கு திணிவிக்கு தானே. இப்ப நீங்க 54 கிலோகிராம், 33 கிலோகிராம், 44 கிலோகிராம், 76 கிலோகிராம், 66 கிலோகிராம், நாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த திணிவு கொடுக்குறோம் இல்லையா? திணிவு எங்களுக்கு. அப்ப நாங்களும் சடப்பொருட்கள் தான். நாங்க என்ன வகையான சடப்பொருட்கள்? உயிருள்ள சடப்பொருட்கள். அப்ப உயிருள்ள சடப்பொருளுக்கு உதாரணமா மனிதனையே சொல்லலாம். கேட்டா எல்லா விலங்குகள், தாவரங்கள், சரியா, நுண்ணங்கிகள், இதெல்லாமே வந்து உயிர் காணப்பட்ட சடப்பொருட்கள். அதே மாதிரி உயிரற்ற சடப்பொருட்கள்னு சொன்னா மேசை, மேசை, கதிரை, வேற என்ன? மேசை, கதிரை, பேனை. கேட்டா உயிரற்ற பொருட்கள் எல்லாமே உயிரற்ற சடப்பொருட்கள். உயிரற்ற பொருட்கள் எல்லாமே உயிரற்ற சடப்பொருட்கள். அதே மாதிரி உயிருள்ள பொருட்கள் சொன்னால் உயிருள்ள சடப்பொருட்கள் சொல்லி இப்ப இதான் உதாரணம் சொல்றேன். விலங்குகள் யாவை, தாவரங்கள் எல்லாம், நுண்ணங்கிகள் எல்லாமே வந்து உயிருள்ள சடப்பொருட்கள். சரியா? அதே மாதிரி சில சடப்பொருட்கள் இருக்கிற உயிருள்ளதுன்னு சொல்லவே இல்லை, உயிரற்றதுன்னு சொல்லவே இல்லை. சரியா? அப்படி ஒரு சடப்பொருள் இருக்கிற பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேர் தான் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ். தெரியுமா? நீங்க கேள்விப்படி சொல்லுங்க. யாரும் பேசுங்க. மைக் ஆன் பண்ணி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். சரி, கவனிங்களே. வைரஸ்ன்னு சொல்லி ஒரு சடப்பொருள் ஒண்டிக்கிற. வைரஸ்ன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும். வைரஸ்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாக்டீரியா, வைரஸ் எல்லாம். இதுல வைரஸ் தானே. வைரஸ் வந்து உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, தெரியுமா? வைரஸ் உயிர் உள்ளதுன்னு சொல்லுவாங்க, உயிரற்றதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க விஞ்ஞானிகள், வைரஸ்ன்றது வந்து உயிர் உள்ளத்துக்கும் உயிரற்றவற்றிற்கும் இடையில காணப்படுற ஒரு விஷயம் சொல்லி. சரியா? அப்ப வைரஸுக்கு வந்து உயிரற்ற விஷயங்கள், உயிரற்ற தன்மைகளும் இருக்குது, உயிருள்ள தன்மைகளும் இருக்குது. அதை நாங்க படிப்போங்க. அதை எப்படின்றத நாங்க படிப்போம். ரைட்டா? இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். சடப்பொருட்களை நாங்க 2ஆ பிரிக்கிறோம். உயிருள்ள சடப்பொருட்கள், உயிரற்ற சடப்பொருட்கள். ரைட்டா? உயிருள்ள சடப்பொருட்கள்னா உயிர் இருக்கிற எல்லாமே. இப்ப மனிதர் எடுங்களே, எல்லா விலங்குகளையும் எடுங்களே, அதே மாதிரி தாவரங்கள், நுண்ணங்கிகள் எல்லாமே உயிருள்ள சடப்பொருட்கள். உயிரற்ற சடப்பொருட்கள் சொன்னா நாங்க சொன்ன மாதிரி இப்ப மேசை, கதிர, உங்களோட கண்ணுக்கு விளங்குற நிறைய கதவு, ஜன்னல் எல்லாமே அதெல்லாம் உயிரற்ற சடப்பொருட்கள். ரைட்டா? அதே மாதிரி இப்ப நீரும் ஒரு உயிரற்ற சடப்பொருள் தான். நீர் ஒரு திரவ சடப்பொருள், உயிரற்றது. ரைட்டா? அதே மாதிரி இப்ப வளிமண்டலமும் உயிரற்ற ஒரு சடப்பொருள் தான். சரியா? அப்ப சடப்பொருள்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திண்மமா இருக்கலாம், அல்லது திரவமா இருக்கலாம், அல்லது வாயுவா காணப்படலாம். படிச்சுக்கிட்டோம் நாம. சரியா? அப்ப திண்மமா இருந்தாலும் திரவமாகவோ வாயுவாக எது இருந்தாலுமே வந்து சடப்பொருட்கள் தான். அப்ப ஒரு திண்மம் ஒன்று இருக்குது, அதுக்கு உயிரற்றதுன்னு சொன்னா அது உயிரற்ற சடப்பு. ஒரு திண்மம் ஒன்று இருக்குது. இப்ப உதாரணமா மனிதன் ஒரு திண்மம் தானே. நீங்க திண்மம் இந்த மேசை, கதிரை, பேனை, பென்சில் எல்லாம் யோசிக்கிறீங்க. மனிதனும் ஒரு திண்மம் தான். திண்மமா தான் இருக்கிறோம் நாங்க. திரவமா இருக்கிறோமா, வாயுவா இருக்கிறோமா? இல்ல, நாங்க திண்மம். என்ன திண்மம்னா உயிருள்ள திண்மம். சரியா? உயிருள்ள திண்மம்.
வைரஸும் ஒரு திண்மம் தான், ஒரு திண்ம துணிக்கை. ஆனா சொல்றாங்க வைரஸ் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் உண்டு வைரஸ் என்று. ரைட்டா? அவருக்கு உயிருள்ள தன்மைகளும் இருக்குது, உயிரற்ற தன்மைகளும் இருக்குது. ரைட்டா? அப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்னென்றால் இந்த வைரஸ்ன்றது வந்து உயிருள்ள சடப்பொருட்களுக்கும் உயிரற்ற சடப்பொருட்களுக்கும் இடையில வரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சொல்லி சொல்றாங்க. அது சம்பந்தமா நாங்க வரைஞ்செல்லாம் படிப்போம். சரியா? வைரஸ் படம் எல்லாம் வரைஞ்சு நாங்க படிப்போம். சரி. இப்ப நாங்க வருவோம். ஃபில் பண்ணிக்கணும் வருவோமே. இப்ப நீங்க சொல்றது இப்ப நீங்க என்ன செய்யணும் டியூட்ல ஃபில் பண்ணணும். நாங்க ஏற்கனவே செஞ்சுக்கிறோம். யூனிட் 1லயும் இதே வேலை தான் செஞ்சோம். இப்ப நாங்க யூனிட் 8லயும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க. சடப்பொருட்கள் உயிரின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுத்தப்படும். கொடுங்க. உயிருள்ள சடப்பொருள், உயிருள்ள சடப்பொருள். இரண்டாவது உயிரற்ற சடப்பொருள். உயிருள்ள சடப்பொருள், உயிரற்ற சடப்பொருள். எழுதிக்குவோம். கொண்டிருக்கிற அதே மாதிரி பாருங்க. உயிருள்ளவற்றிற்கும் பாருங்க உயிருள்ளவற்றிற்கும் உயிருள்ளவற்றிற்கும் போட்டிக்குது. இதுல வந்து உயிரற்றவற்றிற்கும் வரணும். ரெண்டு பேருக்கும் உயிருள்ளவற்றிற்கும் உயிருள்ளவற்றிற்கும் போட்டிக்குது. உயிரற்றவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் இடைப்பட்ட சடப்பொருள் போடுங்க வைரஸ் ஆகும் சொல்லி போடுங்க. ரைட்டா? கிரேட். அடுத்ததுதான் இப்ப இன்னொரு விஷயம் நாங்க கொடுத்த போறோம்.